கங்கை ஆகாய கங்கையாக விண்ணுலகில் தோன்றிய கதையும், பின்னால் புனித கங்கையாக பூமிக்கு வந்த வரலாறும் பற்றி தெரியுமா உங்களுக்கு? வாருங்கள் பார்க்கலாம். கங்கை நதி இந்தியர்களின் உணர்வோடு கலந்த ஒன்று. தாயாக, கடவுளாக கங்கை நதியை இந்தியர்கள் போற்றுகிறார்கள், வழிபடுகிறார்கள். உலகில் எந்த நாட்டிலும் எந்த நதிக்கும் இப்படி சிறப்பும் பெருமையும் கிடையாது. வட மாநில மக்கள் கங்கை நதியை வெறுமனே கங்கை என்று சொல்வதில்லை, கங்கை மாதா என்றுதான் சொல்வார்கள். ஜீவ நதியான கங்கை இமயமலையில் உற்பத்தியாகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இமயமலையில் கங்கை எங்கு தோன்றுகிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆய்வாளர்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த நதி மூலம் புரியாத புதிராகவே உள்ளது. இமயமலை சாரலில் உருவாகும் கங்கை நதி உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் மாநிலங்களில் வழியாக பாய்ந்து மக்களை வாழ வைத்து வளப்படுத்திவிட்டு வங்கக்கடலில் கலக்கிறது. இது புவியியல் ரீதியான உண்மை. ஆனால் புராணங்கள் கூறும் கங்கையின் சிறப்பு நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. கங்கை நதி தோற்றத்தின் பின்னணியில் சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவரும் இருப்பதாக இந்தியர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைதான் கங்கையை புனித கங்கையாக கும்பிட வைக்கிறது. புராணங்கள் கூறும் புனித கங்கை வரலாற்றை ஒவ்வொருவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை இமயமலையில் சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மா மூவரும் சந்தித்து கொண்டார்கள். அப்போது மகாவிஷ்ணு தனது இனிமையான குரலால் ராகம் போட்டு பாடத் துவங்கினார். கேட்பவர்களை எல்லாம் அந்த பாடல் மதிமயங்கச் செய்யும் வகையில் இருந்தது. சிவபெருமானோ விஷ்ணுவின் பாடலில் மனதை பறிகொடுத்தார். ஒரு கட்டத்தில் உருகி போய்விட்டார். அதாவது உண்மையிலேயே கருணை வெள்ளமாக உருகிவிட்டார். இதை கண்ட பிரம்மா சட்டென்று ஒரு காரியம் செய்தார். சிவபெருமான் கருணை வெள்ளமாக மாறி இருந்ததை தடுத்து அந்த தண்ணீர் முழுவதையும் தனது கமண்டலத்தில் அடைத்து கொண்டார். அதாவது சிவனின் அம்சமாக அந்த கருணை வெள்ளம் இருந்தது. இந்த நிகழ்வு நடந்த சில காலங்களில் பூலோகத்தில் மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார். அப்போது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து அங்கே சென்று தனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று தானமாக கேட்டார். குள்ளமாக இருந்த வாமனரை புரிந்து கொள்ளாமல் மகாபலி சக்கரவர்த்தியும் 3 அடி தானே எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அடுத்த வினாடியே வாமனர் வளர்ந்து விண்ணுலகையே ஒரு காலால் அளந்து விட்டார். இதை கண்ட தேவர்களும் முனிவர்களும் குள்ள வாமனராக வந்திருப்பது மகாவிஷ்ணு என்பதை அறிந்து கொண்டு பயபக்தியுடன் வணங்கினார்கள். அப்போது அங்கு இருந்த பிரம்மா சமயோசிதமாக ஒரு செயலை செய்தார். தனது கமண்டலத்தில் அடைத்து வைத்திருந்த ஈசனின் கருணை வெள்ளத்தை எடுத்து விஷ்ணுக்கு அபிஷேகம் செய்தார். அந்த கருணை வெள்ளம் பெருக்கெடுத்து ஆறாக ஓடியது. தேவர்களும் முனிவர்களும் இதற்காகவே காத்திருந்தது போல மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். மேல் உலகில் ஓடிய அந்த ஆற்று தண்ணீரை தங்கள் தாகம் தீர்க்க வந்த புனித பெண்ணாக கருதினார்கள். அதை மந்தாகினி என்று அழைத்து போற்றி கொண்டாடினார்கள். ஆகாயத்தில் மட்டுமே ஓடியதால் அதை ஆகாய கங்கை என்று மற்றவர்கள் அழைத்தனர். இந்த ஆகாய கங்கை பின்னர் கங்கை நதியாக பூமிக்கு எப்படி வந்தது என்பதன் பின்னணியில் ஒரு புராண நிகழ்வு கூறப்படுகிறது. மும்மூர்த்திகளால் உருவான ஆகாய கங்கை விண்ணில் தேவர்களுக்கு தாகம் தீர்த்து வந்த காலத்தில் பூமியில் பகீரதன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான். எல்லா செல்வங்களும் இருந்தும் அவனுக்கு குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் குழந்தை பாக்கியம் அவனுக்கு தாமதமாகிக் கொண்டே வந்தது. இறுதியில் பித்ருதோஷம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டு இருப்பதை அறிந்தான். பித்திருக்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்தால் பித்திருக்கள் ஆத்மா சாந்தியடையும், அதன் பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று முனிவர்கள் கூறினார்கள். உடனே கங்காதேவியை நோக்கி பகீரதன் தவம் இருக்கத் தொடங்கினான். அவன் முன்பு தோன்றிய கங்கை என்ன வர வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு பகீரதன், தாங்கள் வானத்தில் ஓடாமல் பூமியில் தரையில் இறங்கி ஓட வேண்டும். அப்போதுதான் எனது மூதாதையர்களின் அஸ்தியை கரைத்து நான் பலன் பெற முடியும் என்று கூறினான். இதை கங்கை ஏற்றுக்கொண்டாள். அதே சமயம் அவள் ஒரு நிபந்தனையையும் விதித்தாள். அவள் கூறுகையில், நான் பூமியில் இறங்கி ஓட தயாராக இருக்கிறேன். ஆனால் வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கும் பொழுது எனது வேகம் வலிமையானதாக இருக்கும். பூமியால் அதை தாங்கிக் கொள்ள இயலாது. யாராவது ஒருவர் அதை தாங்கி இறக்கிவிட்டால் பூமிக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும் என்றாள். முனிவர்கள் அனைவரும் கங்கையை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கு மட்டுமே உள்ளது என்று தெரிவித்தனர்.
உடனே பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ஆரம்பித்தான். அவன் முன் சிவபெருமான் தோன்றி என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பக்தன் இதுவரை நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக கூறி, கங்கையை தாங்கும் சக்தி உங்களிடம்தான் உள்ளது. எனவே எனக்காக கங்கை நதியை பூலோகம் வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வணங்கி கேட்டுக்கொண்டான். சிவபெருமான் அதை ஏற்றுக்கொண்டார். அதன்படி கங்கையை தனது தலைமுடியை விரித்து சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் சிவன் தலைமுடியில் கங்கை நிரந்தரமாக குடியேறிவிட்டாள். அங்கிருந்து அவள் பூலோகத்திற்கு வந்ததாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. பகீரதனின் முயற்சியால் பாகீரதியாக பெருகி ஏறக்குறைய 1600 மைல் ஓடி கங்கை இறுதியில் கடலில் கலக்கிறாள். பாயும் இடங்களுக்கெல்லாம் புனிதம் கூட்டுகிறாள். பசுமை புரட்சியும் செய்கிறாள். வாழ்க கங்கா மாதா!